அவங்கதான் வட்டிக்கு வாங்காத வட்டிக்கு கொடுக்காது. வட்டிக்கு வாங்கினாலும் பிரச்சனை, வட்டி கொடுத்தாலும் பிரச்சனை. உன் பிரச்சனைக்கார நீதான். அதை பண்ணிவிட்டு ஐயோ நீதிமான தள்ளாட விட்டுக்கிட்டாருன்னா அவரை சொன்னார் கண்ணை கொடுக்க சொல்லி கண்ணா போறவனுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துரு 50 லட்சம் ஓட சொன்னாரா? என்ன பண்ண ஏது பண்ண கத்துல வார்த்தை இல்ல. யாரோட சிநேகிதம் வைக்கணும், என்ன பண்ணணும், வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப் என்ன பண்ணணும், எல்லா சொல்யூஷன் வேதத்தில் இருக்கிறது. தேவனை கேட்டு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனையே வராது. பிரச்சனை வர்றதுனா நீங்க தான். நிறைய பேர் வாழ்க்கையில கஷ்டப்படுறது தெரியுமா? எவருக்கோ உதவி பண்ணிட்டு அந்த உதவி களவாகி கொடுத்து கடனையே கஷ்டப்பட்டு அடைகிறாங்க. நம்ம தான் அடைகிறது. லோன் வாங்காத, கிரெடிட் கார்டு பயன்படுத்தாத, இன்சூரன்ஸ் போடாத, ஹெல்த் பிளான் தேவையில்ல. ஹெல்த் பிளான் போட்டாதான் கருத்து சொல்லுவாங்க. அவன் ஹெல்த் நம்ம விட்டுரு. ஹெல்த் கார்டு வச்சிருக்கிறதுல ஆனது இல்லை. ஹெல்த் கார்டு காப்பாத்திக்க போ. நமக்கு ஒரே ஒரு கார்டு தான், பைபிள் கார்டு தான். சாவு எல்லாருக்கும் வர்றது ஒரே ஒரு போது தான் வரும். 10 நேரம் வராது. இதுக்கு போய் கீரி அதை பண்ணி இதை பண்ணி ஆற்றில் செத்து சிதறை நொந்து நூலை அந்த அவளை இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? சாவுறது நல்லா இருந்து செத்து போயிட்டு அதை விட்டு வியாதிகள் படுத்து எடுத்து இதெல்லாம் தேவையே. நம்ம யோசித்து பண்ணணும். நீதிமானா இருப்பவனோட வாழ்க்கை தள்ளாடவே தள்ளாடு. தமிழ் சொல்லுங்க. உடனே தள்ளாடுறீங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்கீங்க அர்த்தம். நீங்க ஏதோ தப்பு பண்ணிக்கிற அர்த்தம். அது தப்ப சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த தள்ளாட்டத்தை நிறுத்துவா. எசேக்கியேல் 18:9 எப்படி தள்ளாட்டத்தை நிறுத்துறது? நீ என் கட்டளைகளின்படி நடந்து நியாயங்களை கைக்கொண்டு அவனே சொல்றதில்லை கேட்கறதில்லை கடைபிடிக்க வேண்டும். நீ பாவத்தை விட்டு விடு அவனோட புரிஞ்சுமா? சொல்றதில்லை கடைபிடிக்க வேண்டும். பாவமே இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு பிராக்டிகலா நடக்க வேண்டும். அப்பதான் நீதிமான். வசனங்களை படிக்கிறது இல்ல, கேட்கறது இல்ல, அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு என் வாழ்க்கையை நான் கைகொண்டு நடப்பேன். முடியாதுதான், கஷ்டம்தான், ஆனாலும் நடப்பேன். நான் முயற்சி பண்ணுவேன். இன்னைக்கு ஆரம்பிச்ச 10 வருஷத்துலயாவது என்னால முடியும். அமைதல எடுத்த உடனே 6 வருஷத்தை கைகொள்ள முடியாது. ரொம்ப கஷ்டம் அது. அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம பரிசுத்தம் வாழ முடியாது. இப்ப நீங்க முயற்சி எடுத்தா ஏன்னா 5 வருஷத்துக்காக சரியாயிருவீங்க. இப்பவும் அப்படியே இருந்தீங்கன்னா நீ சாவது சரியாக முடியாது. இருக்கா இல்லையா? அதனாலதான் நியாயங்களை கைகொண்டு நடந்து உண்மையாயிருப்பாயாகில். உண்மைக்கோ நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தா அநேகத்திற்கு அதிகாரியாக சொல்ல ஆண்டவருக்கு கொஞ்சத்திலே உண்மையா இல்லாம இருந்தா ஒரு எங்க அதிகாரியாகிறது இருக்கா இல்லையா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, 3வது சபை மகா சபை, பழைய ஏற்பாட்டு சபை. சங்கீதம் 22:20 மகா சபையிலே நான் போய் துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். அந்த பழைய ஏற்பாடு காலத்துல ஆசரிப்பு கூடாத காலம் முடிஞ்சு தேவாலய கட்டப்படுறதுக்கு முன்னால இடைப்பட்ட காலத்துல ஜனங்க சிதறி இருந்தாங்க. சிதறி இருக்கிற ஜனங்களை அங்கங்கே கூட்டி ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆராதனை தாவீது நடத்திட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மகா சபை கூடும் பொழுது எல்லா இஸ்ரவேலும் ஒரு இடத்துல பொதுவான இடத்துல வரும்போது அவருக்கு நடுவில் என்று சொல்றாரு தாவீது, நான் என் தேவனை துதிப்பேன், என் தேவனை குறித்து நான் போதிப்பேன். சங்கீதம் 49 மகா சபையில் நீதியை பிரசங்கித்தேன். என்னத்தை பிரசங்கிப்பேன்? நீதியை பிரசங்கிப்பேன். உதடுகளை மூடு, கர்த்தாவே நீர் அதை அறிவீர். அப்படினா மகா சபையில வந்து பிரசங்கிக்கணும், நீதியை பிரசங்கிக்க வேண்டும். ராஜாவா இருக்கிறாயா, பிஸி பர்சன், அவர் சொல்ற